Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ
நீங்களும் கேள்விப்படாமல் இருந்து நான் புதுசாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பார்ப்போம் ஏதாவது புதிய பொறுமைகள். அந்தோனியா ரொட்டி அப்படின்னு சொல்லாரு. அந்தோனியா ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தோனியா ரொட்டினா போர்ச்சுகல் நாட்டு பசிலிக்கா மதுரையில் இந்த ஒரு பசிலிக்கா. அந்த பசிலிக்காவுக்கு அருகில் ஒரு இடத்துல ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை விளையாடுவாங்க. அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் தண்ணீர் தொட்டியில் போய் விழுந்த உடனே அந்த குழந்தை அம்மா கவனிக்காம அந்த குழந்தை அந்த தண்ணீருக்குள்ளே மூழ்கி இறந்துச்சு. இறந்த பின்பு இந்த அம்மா தேடி ஒரு குழந்தை சத்தப்பா பெரும்பாலும் குழந்தைகளுக்கு காலை சாமி கட்டுறது தெரியுமா? எங்கேயாச்சும் ஓடினா காலை கேட்டுட்டு அந்த குழந்தைங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த குழந்தை கோயில இருக்கா வெளியில இருக்கா அப்படின்னா காலை சாமி கட்டா தெரிஞ்சுக்கணும். இந்த குழந்தை தேடி பார்த்துட்டா கடைசியில் தண்ணி தொட்டு அந்த குழந்தை அம்மா அந்தோனியா அந்த அம்மாவுடைய பரிணாம நிலையை பார்க்க அந்த அம்மாவை பார்க்க குழந்தை பார்க்க அப்படி சரளமாக அப்படி தலைகாட்டு சொல்றது தலைகாட்டு காலம் அப்படி தண்ணி மேலே உள்ள வருஷம் வயிறு அம்முது அப்புறம் அந்தோனிய மாசம் அந்த அம்மா வேண்டிச்சு. என்ன வேண்டிச்சுன்னா அந்தோனியா அது மட்டும் கடவுள் இன்னொரு குழந்தை எனக்கு உயிரோடு வந்துருச்சுன்னா இந்த குழந்தைக்கு நிகரான ரொட்டி பண்ணு வச்சுக்கணும். ஒரு தராசில் வச்சு இந்த குழந்தை என்ன வச்சு அடுத்த தராசில் குழந்தைக்கு நிகரான பண்ணு ரொட்டியை வந்து காணிக்காக ஒரு ஆயுதம் அது வேண்டுதலின் பதிலாக இன்னும் வர அந்த பஸ்ஸுக்காக அந்தோனியா ரொட்டி அப்படின்னு ரொட்டி அந்த ரொட்டியாக பண்ணாங்க ஏதோ ஒன்று பார்த்தது அந்தோனியா ரொட்டி அந்த பஸ்ஸுக்காக இன்னும் வர குழந்தைக்கான அம்மா கொடுத்தல பின்னாலும் சந்ததிகள் என்ன செஞ்சாங்கன்னா அவர்களும் இது மாதிரி அந்தோனியா நாளையில் அதே நாளில் வந்து பண்ணு ரொட்டி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக அந்தோனியா ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, தொந்தரவு பண்ணாரு, வீட்டுக்கு முன்னாடி நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ரொம்ப நான் குடும்பத்தை கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்தோனியா யாமா எதனாலும் கஷ்டம் எல்லாமே இந்த குழந்தை குழந்தை கஷ்டம் ஏமா குழந்தை கஷ்டம் இதுதான் எனக்கு கஷ்டம். என் வீட்டுக்காரு இந்த குழந்தை எனக்கு கிடைக்கிற இந்த குழந்தை ஏன் குழந்தை இல்லை, இது வேற யாருக்கும் நீ பிறந்திருக்கு, ஏன் குழந்தை இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்காரர் மனைவி சந்தேகப்பட்டு அந்த குழந்தை ஏன் குழந்தை ரொம்ப அதிகம். இது எந்த அளவுக்கு இருக்கும், அதே மோசமாக இருக்கும். குழந்தை என் குழந்தை இல்லைன்னு ஒரு காலம் சொன்னாங்க. எப்படி இருக்கும், போராட்டமாகும், கஷ்டமாகும், அது வந்து குழப்பமாகும். வாழ்க்கையில் வந்து என்னன்னா வீட்டில் வந்து கணவன் சந்தோஷமாக சாப்பிட முடியாது, பேச முடியாது, ஒரு இடத்துல நிறைய உட்கார முடியாது, படிக்க முடியாது, எதுவுமே இல்லைன்னா சந்தேகப்பட்ட கணவன் அப்படி கடவுள் மனைவி குழந்தை போறாங்க. அந்தோடைய இது மாதிரி குழப்பமாக கஷ்டமாக எனக்கு வந்து நிம்மதி இல்லை. காரணம் அந்த குழந்தைனால என் கணவன் என்னை அடிக்கிறாரு, உதவி பண்ணுறாரு. காரணம் அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த குழந்தை அப்பா இல்லை, இந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, எனக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்தோடைய அம்மா என் வாழ்க்கையை நீதான் தாலி பயிர் குழந்தைக்கு நீதான் பதில் சொல்லுவாங்க. அந்தோடைய கனவு குழந்தை ஆசீர்வாதம் குழந்தை சொல்லிட்டாரு. ஜெபிச்சுன்னா குழந்தை எந்த வயசு 2 வயசு குழந்தை
பேசுகிற குழந்தை மழலை மொழி பேசுகிறேன், பெரிய வார்த்தைகள் பேசுகிற மொழி விரிவுதாக பேச முடியாத அந்த குழந்தை ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்க. அந்த குழந்தை அப்படின்னு போது திரும்பி அப்பா செய்யறாங்க, அப்பா நீங்க அப்பா, எனக்கு அப்பா, நான் அப்பா போடாத அப்படின்னு குழந்தை சொல்லுங்க. குழந்தை சொல்லுங்க போலியா அந்த கணவர் இதுக்கு பேர் சாட்சி தேவையா? குழந்தையே சொல்லுமா, அப்பா நீங்க அப்பா, என்னுடைய அப்பா, நான் அப்பா போடாத அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மகனே போய் அத்தனை குழந்தை 2 வயசு குழந்தை பேச தெரியாதவங்க அதிசய விதமாக அற்புதமாக அந்த இடத்துல வந்து பேசுறது. அதுக்கு பின்னாடி பேசல, அதுக்கு முன்னாடி பேசல, அதுக்கு பின்னாடி முன்னாடி அந்த இடத்துல மட்டும் பேசுறது. காரணம் நீங்க அப்பா, என் அப்பா, நான் இது இன்னொன்று அந்தோனியார் பாவசனை இளம் துறவிகள் பாவசனை செய்வாங்க. வந்து பாவசனை செய்வாங்க. ஒருத்தர் வந்து மறந்து போயிடுவார். சில பேர் சில பேர் நல்லா சொல்லி விடுவோம். சாமி அந்த பாவசனை போய் உட்காந்து ஸ்டோரி போட்டு உட்கார்ந்தா அந்த குழந்தை நம்ம குதிரை ஒன்றுமே பேசாது. ஏன்னா இங்கே வந்தோம் பயந்து நடிக்குது. சிஸ்டர்ஸ் சொன்னதெல்லாம் மறந்து வருது. பிதா சொல்ல பரிசுத்தாவே பேராளாமே சாமி அப்பாவே பாவம் சொல்றாங்க. பிதா 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 என்னமா சொல்லி போய் சொல்லி இதெல்லாம் குரல் பாவம் செய்யறது பாவம் மறந்து போயிடாரு. இவருக்கு என்ன சொல்றாங்க அதோட சொல்றாரு, போய் அந்த எழுதி பண்றேன் பாவத்தை அப்படின்னு சொல்றாரு. இவரும் போய் அந்த இலக்கிற ஞாபகம் அதிகமாக எழுதிட்டார். பாவங்களை எழுதி இஷ்டமாக இருக்கிறார். பாவத்தை அந்தோடைய உட்கார்ந்து அந்தோடைய சாமி நான் செய்த பாவம் எல்லாத்தையும் வாசிக்கிட்டே இருக்கிறார். வாசிக்க என்ன ஒரு மகிமைனா அந்த வாசிக்க இந்த அந்தோனியார் அந்த பாவிக்க ஜபம் செய்ய வாசிக்க எழுது அப்படின்னு மாயமா மாற்றிக்கே போகும். பாவம் பொய் சொன்னேன் அப்படின்னு அந்த பொய் சொல்றது அப்படி ஒரு கன்ஃபெஷன் பண்ண அந்த பொய் சொல்றது அப்படி மாறிச்சு. திருடு கெட்ட சொல்ல ஒவ்வொரு பாவமும் எழுதிட்டு வந்து நல்லா பேனாக எழுதிட்டு அப்படி மறைச்சு மாயமா போயிடுச்சு. கடைசியில் ஒரு அறிவில் இருந்து ஆசிரியர் போகிறாரு. ஆசிரியர் போனால் இளம் பொருள் பேப்பரை இருந்து திருப்பி பார்த்தாரு. அவருக்கு கண்ணிலே அந்தோனியார் திருப்பி பார்க்குறாங்க. காரணம் இறைவன் பண்ணி வைத்தார். அந்த பாவங்கள் அந்த பேப்பரை மாயமாக மறைந்திருக்கிறது. அந்தோனியார் இதை கோடி போனான ஒரு புதுமை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நான் 3 புதுமை சொல்லியிருக்கேன். அந்தோனியார் ஒன்று இந்த பேப்பரில் பாவசனை செய்து மறைஞ்சு போச்சு. சந்தேக கணவன் சந்தேகித்தார். இதே வந்து அந்தோனியார் போனான செய்தார். நம் வாழ்க்கை செய்வார். இந்த புதுமைகள் இன்னைக்குள்ள மாறிவிட அன்றைக்கு சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக 13 புதுமைகள் 14 புதுமை நிறைய புதுமைகள் சொல்லுகிறது. ஒவ்வொரு புதுமையும் இருக்கும்போது நம்ம விசுவாசம் இன்னும் வளர வேண்டும். இத்தகைய விசுவாசம் நம்முடைய கோடி அற்புதம் புதுமை வல்லது என்று சொல்லும்போது நமக்கு புதுமையை செய்வார். நம்முடைய குடும்பங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார். இதுதான் கணவனுக்கு பிரச்சனையை தீர்த்து சொன்னாரே, அந்த மனைவிக்கு விடுதலை கொடுப்பார். அதே நமக்கு பிரச்சனையை தீர்ப்பார். குடும்பத்தில் அமைதி வரும், அன்பு நிலவும், சமாதானம் வரும். அதே நேரத்தில் நமக்கு உள்ள எல்லா காரியமும் அவருடைய நம்பிக்கை அவருடைய பிரச்சனை வழியாக கடவுளுடைய ஆற்றல் சக்தி கடவுள் அந்தோனியார் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நாமும் பயணிப்போம். அந்தோனியார் அற்புதம் செய்வாராக. ஆமென்.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இடங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் ஆண்டவருக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமைக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதரின் இயற்கை சாட்சியத்தால் உமது திறமை என்று புதிய ஆட்சி பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது பரிவுரை செலுத்துவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது வீட்டின் மறைமுறை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டாக பெற்று அவர்களது தந்த பரிந்துரையால் எதுவும் ஒப்புகிறவும் மரணமின்றி. ஆகவே ஆனந்தை வாழ்வதற்குடன் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பரிசாற்றி அக்கறையுடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை ஊற்று. ஆகவே இந்த ஆவியை பொழிந்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த நிகழ்கிறோம். இவ்வாறு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவதாக அவர் பாடுபட உலகங்களில் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு பிரதி அருந்தியவை கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் Amen.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை வாழ்நாள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகத்தில் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவுகூர்ந்ததும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைவான படைப்பாளர் என் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகியோரும் உமது திரு அவையை நிறைவேறச் செய்ததும் இறைவா, இன்றைய நவநாள் உபயம் செய்த சிங்காரப்பா செட்டியார் குடும்பத்திற்கு ஒரு கருத்துக்கு அனைத்து நிறைவேறவும் உடலுடன் சுகத்தையும் நீடி ஆயுள் குடும்பத்திற்கு ஆசிரியர்களுக்கு இப்பறையும் கொடுக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பினை நிறைவேற செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழுந்தவர்களுடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்ப உரைகளை ஏற்றவர்கள் எங்கள் அனைவரும் இறக்கமாயும் கடவுளை கணித்தாயும் மிக்க மரியாம் அவருடைய கணவராக யோசிப்பு திருப்புதர்கள் இவ்வுலகிலும் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வை ஒவ்வொரு தகுதி பெற்று உன் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை இப்போதைக்கு மாறுவார்கள். உண்மை மாறுவார்கள்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்று நாம் பேர் பெற்றவர்கள். நன்றி கூறி மன்றாடுவோம்.
மனித கோடி அற்புதங்களுடைய விழாவில் அவர்களும் ஒரு உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் தேவனாக இருப்பாராக. கோடி அற்புதம் புனித அந்தோனியாரின் பரிந்துரை ஜெபத்தோடும் இறையேசுவின் ஆசீர்வாதத்தோடும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. Amen.